நீங்கள் எங்கிருந்து பார்த்துக் கொண்டிருந்தால் என் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் உங்கள் வீட்டின் நிலைக்காலில் பூசப்படுகிறது இப்பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படி சங்கார தூதன் இறங்கினார். ஹல்லேலூயா. தலைச்சன் பிள்ளைகளை அழிக்கும்படி சங்கார தூதன் இறங்கினார். தேவன் சொன்னார், ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் ரத்தத்தை நிலைக்காலில் பூசுங்கள். எந்த வீட்டு நிலைக்காலில் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது அந்த ரத்தத்தை பார்க்கிற பொழுது சங்காரதுடன் கடந்து போவான். அவன் வீட்டுக்குள் வருவதில்லை, சங்காரதுடன் வீட்டுக்குள் நுழைவதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே போல நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராம் இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் இந்த நாளிலே, இந்த வருஷத்தின் துவக்கத்திலே இதை விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற, நம்பிக்கையோடு இருக்கிற உங்கள் வீட்டின் நிலைக்காலில் இந்த ரத்தம் பூசப்படுகிறது. பூசப்படுகிறது, உங்க நெற்றியில பூசப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, சிந்தப்பட்ட ரத்தத்தின் அண்டை வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்கள் வீட்டின் நிலைக்காலில் போய் பூசப்படுகிறது. இனி சங்கார தூதன் உங்கள் வீட்டுக்கு நுழைய முடியாது. இந்த 2026 விசேஷித்த வருஷம். இதுவரைக்கும் ஒன்று தொந்தரவு பண்ணியிருக்கலாம், இதுவரைக்கும் பிசாசுகளை வேதனைப்படுத்தி இருக்கலாம், உன் பிள்ளையோட வாழ்க்கையில தனித்தனித்த உண்டு பண்ணியிருக்கலாம், உன் குடும்பத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் இன்று முதல், இந்த நிமிஷம் முதல் ரத்தம் பூசப்பட்ட உன் மேல் இனி சத்துரு கைகளை வைக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிற இந்த வார்த்தை உன்னை விடுவிக்கும். Hallelujah. Thank you, Jesus. உங்க பிள்ளைகளின் போராட்டங்கள் உங்களை விட்டு விலகும். ரத்தத்தை குறித்து நான் பேசுகிற பொழுது ஆவியானவர் பலமாய் செயல்படுகிறது நான் பார்க்கிறேன். ஆட்டுக்குட்டியானோட ரத்தம் இந்த நேரத்தில் அது உங்க மேல விழும். என் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் உங்க மேல பூசப்படுகிறது. ஹல்லேலூயா. இதுவரை பின்தொடர்ந்து வந்த சங்கார தூதன் அவன் முற்றிலுமாக சங்கரிக்கப்படுவான். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு சொன்னார் பாருங்க, அன்னைக்கு மோசே வனாந்திரத்திலே அவன் சர்ப்பத்தை உயர்த்தி பிடித்த பொழுது அங்க அநேக ஜனங்கள் மறித்துக் கொண்டிருந்தாங்க. சர்ப்பம் ஒவ்வொருவரையும் அது தீண்டினது, ஒவ்வொருவரையும் அது கொத்தினது, ஒவ்வொரு மனுஷன் செத்துக் கொண்டிருந்தாங்க. அப்பொழுது தேவன் சொன்னார், வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி அதை ஒரு கம்பத்தில் உயர்த்தி நிறுத்து, யாரெல்லாம் அதை நோக்கி பார்ப்பார்களோ அவர்கள் எல்லாம் பிழைப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் என் இயேசு சொல்லுகிறார் பாருங்க. ஹல்லேலூயா. அவர் மனுஷகுமாரன் இதுபோல இயேசு சொன்னார், நான் சிலுவையில் உயர்த்தப்படுகிற பொழுது என்னை நோக்கி பார்க்கிற முகங்கள் எல்லாம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கல்வாரி சிலுவை அந்த நேரத்தை நோக்கி பாருங்க, ஒரு விடுதலை உண்டாகும். Thank you, Jesus.